அப்போது உடனே சாமி சொல்கிறார், எச்சரிக்கை பண்ணுறார். இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அப்பா அம்மா வரைச்சே அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தினேன்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது, ரொம்ப அகமகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அமையும். இந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவங்க ஆசீர்வாதங்கள் கூட சில சமயம் பொய்க்கலாம். ஆனால் அப்பா அம்மா மனசு குளிர்ந்து பண்ணுற ஆசீர்வாதங்கள் எப்போவுமே ரொம்ப பெரிய இதுவாக பலனளிக்காமல் போகவே போகாது. அதனால் ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் சார். அப்பா அம்மாவும் என்ன பண்ணணும், அந்த எதம் தெரிஞ்சு நடந்துக்கணும். பிள்ளை வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களும் ஓரளவுக்கு அவங்க குழந்தைங்க கிட்டக்க மாட்டு பொண்ணுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு பாசமாக கொஞ்சம் காரியம் பண்ணி கொடுக்குறது, அதாவது அவங்களோட அன்புனால் அவங்க மனசை கவரணும். அதே சமயம் பிள்ளை நாட்டு பொண்ணுலாம் மாமனார் மாமியாருக்கு சாதாரணமாக அம்மா அப்பானா அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு மாமனார் மாமியார் வச்சு அது ஒரு பட்சமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது பெரியவங்களும் கொஞ்சம் இதமாக நடந்துக்கணும், சின்னவங்களும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சேவை செஞ்சால், சாமி சொன்னார் பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கிற முதியவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் செய்கிற சேவை ஒரு பெரிய தவம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதனால் அந்த தவத்தை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஒரு அம்மா அப்பா வந்துட்டாங்க, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா முகத்தை சுளிக்காமல் அவங்களுக்கு நம்ம நல்லா பண்ணணும்னா, இப்போது அவங்க கொஞ்சம் எரிச்சப்படுறாங்க வேறு மாதிரி இருந்தால் கூட நம்ம எப்போ நல்லா பண்ணணும்னா, சாமி அவங்களுக்குள்ளே நம்ம சாமி இருக்காரு, அதனால் சாமிக்கு நம்ம இவங்களுக்கு பண்ணினா அது சாமிக்கு போகும் அப்படிங்கிற நினைப்பில் அவங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணினீங்கன்னா யார் அப்படி do they want to come and talk? ஸோ அவர் சாமி என்ன சொல்கிறார், நம்ம அவங்ககிட்ட நல்லா இருக்கணும், அவங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் அவங்களும் நமக்கு எதமாக நடந்துக்கணும், நாமளும் அவங்களுக்கு எதமாக நடந்துக்கணும். இப்போது அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க, அதே சமயத்தில் நாம் அவங்ககிட்ட சரியாக நடந்துக்கணும் அப்படின்னா, ஏன் அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, எங்களால் அந்த மாதிரி பாசமாக நாங்கள் நடக்க முடியல, அவங்க மாற்ற காமிக்கிறாங்க, ஏதாவது நறுக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க இங்கே அப்போ நீங்கள் அப்போ கூட உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் சர்வ் பண்ணணும்னா, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கார் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் நம்ம குருநாதர் இருக்கார், நம்ம பகவான் இருக்கார். நீங்கள் யாருக்கு என்ன பண்ணாலும் நான் பகவானுக்கு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணினீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அது சாமிக்கு போயிடும். அப்போ எவ்வளோ ஈஸி, வீட்டில் இருந்தே நீங்கள் சுவாமிக்கு சர்வ் பண்ணணும். எப்படி பண்ணலாம், யாருக்கு என்ன பண்ணினாலும் சுவாமி இது உங்களுக்கு போய் சேரணும், இவங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பண்ண முடியும் இல்லையா? அவங்க எவ்வளோ முகத்தை காமிச்சாலும் இவங்களுக்குள்ளே நம்ம சாமி இருக்காங்க, இவங்க முகத்தை காமிச்சா கூட இவங்களுக்கு நம்ம நல்லபடியாக பண்ணால் சாமிக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படி நினச்சி பண்ணலாம் இல்லையா? அது ஒரு தவமாயிடும் சாமி சொல்கிற மாதிரி. அதனால் when you serve the elders at home, even if the elders are not very harmonious with you, you can still serve them. How? Think that God is inside them, and whatever service you do, you are doing to the God inside them, and it will straight away go. இப்படி நினச்சிக்கலாம்ல, நான் பகவானுக்கு பண்ணேன், நான் பகவானுக்கு பண்ணேன். இப்போது மாமியாருக்கு சமைச்சு போடுறேன், நான் சாமிக்காக சமைக்கிறேன், என் மாமியாருக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு நான் பண்ணுறேன். அப்படி நீங்கள் அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணி போட்டிங்கன்னா, பகவான் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா பகவானை அவங்களோட அசோசியேட் பண்ணுறீங்க, அப்புறம் அதே சமயம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க, ரெண்டும் சேர்ந்து அவங்கள மாற்றிடும் இல்லையா? நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் வருஷங்களில் ஒரு எல்லாரோட அன்பையும் சம்பாதிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்மளால் கொடுக்க முடியும்னா நம்ம அதை பண்ணலாம் இல்லையா?
அது பண்ணுறதுனால நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அது எப்படி பண்ண முடியும்? சாதாரணமாக பண்ண முடியாது. ஒருத்தர் மதத்தை காமிச்சா நம்ம டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவோம் நாம், இல்லையா? அப்போ அதை எப்படி பொறுத்துக்கிறதுனா, இவங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். பகவான் இல்லாத இடமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் என்னுடைய பகவான் தான் இருக்க. சாமி, நான் யார், இவங்களுக்கு நான் என்ன சர்வீஸ் பண்ணாலும், கல்ல கடிச்சு பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். அது பகவானுக்கும் போய் சேரும். புரியுதா? இது ஒரு ஆட்டிடியூட். இதை டெவலப் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாங்க, அவங்க வந்து நீங்கள் மோசமாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? அதுவும் இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கோம் நமக்கு தெரியாது. மாமியாரை கேட்டால் தான் மாட்டுப்பொண்ணு நமக்கு தெரியும். மாட்டுப்பொண்ணுக்கிட்ட மாமியாரை பற்றி தெரியும். அப்போ நான் சாமிக்கிட்ட சில சமயம் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு, ஒரு ட்ராமா நடக்கும். ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து மாமியார் முதல்ல வருவாங்க. அவங்க வரும்பொழுதே நான் நினச்சிப்பேன், இன்றைக்கி சரி புலம்ப போகிறாங்க நம்மான்னு. நான் சாமி அவ்வளோ ஒரு மரியாதையோடு அவங்கள கூப்பிட்டு, அம்மா உட்காருங்கம்மா, ரொம்ப உபச்சாரம் பண்ணி உட்கார வச்சுட்டு என்ன சொல்லணும் அம்மாவுக்கு அப்படின்னு. உடனே அவங்க வந்து, என் மாட்டு பொண்ணு இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, சாமி என்னால் தாங்கவே முடியல, ஏன்னா சதா திட்டிகிட்டே இருக்கா, எனக்கு சோறு சரியாக போட மாட்டேங்கிறா அப்படின்னா. ஐயோ, நான் அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன், உங்கள் மாட்டு பொண்ணு இப்படிலாம் பண்ண மாட்டா, நீங்கள் இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க, அவள் சாப்பாடு போட வரைச்சி நீங்கள் பிச்சைக்காரனோட நாமத்தை சொல்லுங்கள், அப்போ அவள் மாறிடுவா, அவள் போடச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி அவளை ரொம்ப இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அடுத்து கொஞ்ச நேரத்தில் மாட்டு பொண்ணு அழுவா. அவள் வந்து மாமியார் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஒரு மூட்டை கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சாமி வந்து சிரிக்கவே மாட்டேன். எனக்கு அப்படியே அவ்வளோ சிரிப்பாக வரும். ஏன்னா நம்ம அந்த ட்ராமாவை பார்த்துட்டே இருக்கேன் நிறைய. ஆனால் சிரிக்கவே மாட்டார் சாமி. ரொம்ப சீரியஸாக, ரொம்ப அன்போட அந்த மாட்டு பொண்ணு கேட்டாக்க, உங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்களா, ஐயோ பாவம், நீங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்களா, ஐயோ பாவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமியார் கிட்ட உங்கள் மாட்டு பொண்ணு இப்படி பண்ணுறாங்களா, ஐயோ பாவம் நீங்கன்னு சொன்ன சாமி இப்போ அத்தனையும் இவகிட்ட சொல்லுவாள். அவள் வந்து அப்பா நம்ம செஞ்சது ரொம்ப சரியே. சாமி வந்து ஆறுதல் சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசு சரியாது. அப்புறம் ஒரு 2 நாளைக்காவது நல்லா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சாமி அந்த ஒரு ட்ராமா ஆடுவார். மாமியார்கிட்ட ஒரு ட்ராமா அதுவும் சிரிக்காமல் பண்ணுவார். அவங்க அண்ணன்ட போன பிறகு இப்படி ஓர கண்ணால் பார்த்து இப்படி கையை வச்சு சொல்லுமா, அதில் சிரிச்சுக்காரு. அதனால மாமியார் மாட்டு பொண்ணு கம்ப்ளைண்ட்டுங்கிறது ரிட்டர்ன் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ. ஆனால் வயசில் சின்னவங்களுக்கு கொஞ்சம் வலிவு ஜாஸ்தி, உடம்புல வலிவு ஜாஸ்தி. அதனால் நம்ம வந்து பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையோடு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்கிற சர்வீஸ்னால், சுவாமிக்கு இப்போ பகவானுக்கு செய்கிற சர்வீஸாக நினச்சி பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பகவானுக்கு போகும். அதுக்குரிய பலன் உங்களுக்கு. அதனால் சாமி சொல்கிறாரு, நிஜமாகவே பெற்றவங்க மனசு கஷ்டப்பட்டால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம். பெற்றவங்க மனசு குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணினாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ஆசீர்வாதம் அவங்களை நல்லா வைக்கும். சாமி சொல்கிறாரு, இந்த பிச்சைக்காரன் மாதிரி பண்ணுற ஆசீர்வாதங்கள் கூட பலிக்காமல் போகும். ஆனால் அம்மா அப்பா மனசு குளிர்ந்து பண்ணுற ஆசீர்வாதம் வாழ வைக்கும். அது ஒரு பொழுதும் ஃபெயிலாக. அதனால் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோ, மனசு நோகாமல் கவனிச்சுக்கோ. சாமியோடைய உச்சிஷ்ட பிரசாதம். இதை எடுத்துக்கிறவங்க, இதை புரிஞ்சுக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வேறு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து, வேறு ஒரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா? அவங்க வளர்ந்துருக்கிற விதம் இருக்குது, அவங்க வீட்டு சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
நம்ம கொஞ்ச நாள் ஆகும் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வரலாம் மாமியார் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவகிட்ட ஒரு அன்பாக நடந்தாங்கன்னா அந்த இனிஷியலாக நம்ம முதல்ல கொடுக்குற இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாட்டுப்பொண்ணுக்கும் சரி மாமியாருக்கும் சரி ஒருத்தர் இந்த ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறது ஆரம்பத்தில் என்ன கொடுக்குறீங்களோ அது போகவே போகும். அம்மாவுக்கு மாமியாரெலாம் கிடையாது, அதனால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வெளி உலகத்துக்கு வந்தீங்கன்னா 100 மாமியார் 100 மாட்டுப்பொண்ணு, பெரிய ஃபேமிலி. புரியுதான் சொல்கிறது? ஒரு மாமியார் சமாளிக்கிறது கஷ்டம்னா வெளியில் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இன்னொரு இடத்துலாம் வந்தீங்கன்னா இந்த 100 மாமியார் ரெடியாக இருப்பாங்க. 100 மாட்டுப்பொண்ணு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வயசானவங்க வந்து 100 மாட்டுப்பொண்ணு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா 100 மாமியார் ரெடியாக எல்லோரும் ஆளுக்காள் பேசுவாங்க. அதுக்கு வீட்டிலேருந்து ஒரு மாமியார் சமாளிக்கிறது ஈஸி இல்லையா? நான் அந்த பக்கமே திரும்பலை, அவங்க வீட்டை தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அம்மா பக்கம் பேசுகிறதா, ஒய்ஃப் பக்கம் பேசுகிறதா, ஒய்ஃபு அப்புறம் பின்னாடி இடம் நல்லா இடி கிடைக்கும், அம்மா கிட்ட நிறைய கிடைச்சிடும். ஆக எங்கே எந்த பக்கம் மக்களுக்கு 2 பக்கமே இடியுமா அடி பக்கமாக இடியும். இந்த மாதிரி ஆனால் கூட முந்தியெல்லாம் வந்து நம்ம கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தது. ஜாயிண்ட் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு அவர் அம்மா அப்பாவுக்கு ஒரு 10 குழந்தைகள் மினிமம் இருக்கும். 14-15 குழந்தைங்க தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்காரில் 15-16 வயசில் வீட்டுக்கு போயிடும். போனால் அந்த வீட்டில் 15-20 பேருக்கு அந்த வெங்கல பானையில் சமைக்கணும், விறகு அடுப்பு. ஆனால் அவங்க எல்லாம் அந்த கூட்டு குடும்பத்தில் கடைசி வரல இருந்திருக்காங்க. யாருக்கு ஒரு என்ன கஷ்டம்னாலும் அத்தனை பேரும் தாங்குவாங்க. இப்போ பசங்களே நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. மாட்டுப்பண்ணை விட்டுடுங்க, நம்ம பசங்களே யாரையும் இருக்கக்கூடாது. அதனால் இங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறேன், குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி நீங்கள் வளர்க்கணும். வீட்டில் என்ன ஒரு செலவு அது இது இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வீட்டில் வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத்தனையும் எதுக்கே பசங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பூஜை பண்ணுறதாங்க குழந்தைங்களையும் சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது எல்லாருமா உட்காந்து நானும் சொல்கிறது, ஒரு கொஞ்சம் அன்றைக்கி பண்ணின சமையலை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஆரத்திலாம் பண்ணிங்கன்னா பூஜைன்னு ஒன்று இருக்குது, நானும் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம நானும் சொன்னால் நம்ம கஷ்டங்கள்லாம் போகும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அது இருக்குது. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதுதான் காப்பி அடிக்கிறாங்க. இந்த காப்பி அடிக்கிற அந்த வயசுக்குள்ளே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்திரமாக இருக்கும். இல்லைன்னா இந்த நீ எதுக்கு கடன் வாங்கி என்னை படிக்க வச்சேன்னு கேட்கணும். ஒரு 7 வயசு பையன் கேட்டது, நான் எனக்கு வந்து ஸ்கூலில் இடம் கிடச்சிருக்குன்னா நீ மொட்டை எனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு நீ மொட்டை அடிச்சுக்க வேண்டியது. அம்மா இந்த அம்மா வந்து இந்த பயிர் கிடச்சா அவங்க மொட்டை அடிக்கிறேன்னு வாங்கிட்டேன் தெரியாமல். அது கேட்குறது 7 வயசு பையன், நீ மொட்டை அடிச்சுக்கோ, நீ தானே வேண்டிங்க, நான் உன்னை வேண்டிக்கிட்டு இல்லையே. இந்த காலத்து பசங்க அப்படி பேச. ஸோ அந்த குழந்தைகளுக்கு யார் வேல்யூஸ் கொடுக்குறது? அம்மா அப்பா தான். ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் யாரையோ ஒருத்தங்களை வெளியிலேருந்து அழிச்சு வந்து அவங்கள கேட்க உங்களை கொடுங்க சொல்கிறாங்களே இல்லை. ஆக்சுவலாக சாமி சில சமயம் அம்மா அப்பாவோட யாராவது பசங்களாம் வந்தாங்கன்னா இந்த பிச்சைக்காரனை பண்ணாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு.
அவன் பண்ண சொல்லி பண்ணினவங்களெல்லாம் பார்க்கணும்.